கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 26வது அதிகாரத்தில் 65 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் இரண்டாவது முறையாக கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் புத்திரரை 20 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்டவர்களை மோவாபின் சமவெளியில் எண்ணும்படியாக சொன்ன காரியங்கள், அந்த எண்ணி கணக்கெடுத்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய எலெயாசாரையும் நோக்கி, அந்த வாதை தீர்ந்த பின்பு. எந்த வாதை? இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ஸ்திரீகளோட வேசித்தனம் பண்ணி 24,000 பேர் வாதையினால் செத்து போனார்கள். அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனும் ஆகிய எலெயாசாரையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள். இதேதான் சீனாய் வனாந்தரத்திலையும் 1வது அதிகாரத்துல 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களை எண்ணினார்கள். அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோடே பேசி. 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். சோ இப்ப அவங்க அந்த மோவாபின் சமனான வெளிகளில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த வெளிகளில பாளையம் இறங்கி இருக்கிற போது கர்த்தர் மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் இந்த ஜனங்களை எண்ணும்படியாக கூறுகிறாங்க. அங்கு சீனாய் வனாந்திரத்தில் எண்ணும் போது அங்க மோசேயும் ஆரோனும் எண்ணினார்கள். இங்கு மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும். கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே 20 வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள். இது எண்ணினதுல ரூபனுடைய குமாரரின் குடும்பங்கள் யாரெல்லாம்? ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். ரூபனுடைய குமாரர் ஆனாக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும், பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும், எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும், கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே. இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். சீனாய் வனாந்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ரூபன் கோத்திரத்துல 46,500 பேர். பல்லுவின் குமாரன் எலியாப். எலியாபின் குமாரர் நேபுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். இந்த ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தானும் அபிராமும் தான் எலியாபின் குமாரர்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா விரோதம் பண்ணி விவாதம் பண்ணி அவர்களோடு சண்டையிட்டு, எதுக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க, ஜனங்களோட மேற்கொண்டு போறீங்க, ஜனங்கள் பரிசுத்தமானவங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவர்களோடு சண்டையிட்டு கொண்டாங்க, விவாதம் பண்ணாங்க, கோபம் கொண்டாங்க. அப்படி அவர்களோடு கோபம் கொண்டதுனால கர்த்தர் அவர்களை கொன்னு போட்டார். அவங்கள பூமி வாயை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளம் ஆனார்கள். 16:32 பூமி தன் வாயை திறந்து அவர்களையும்னா தாத்தான் அபிராமையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. கோராகின் குமாரரோ சாகவில்லை. அந்த அதிகாரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கும், தாத்தான் அபிராம் அவர்கள் குழந்தைகளோடு பெண் ஜாதிகளோடு எல்லாரோடும் அந்த கூடாரத்துக்கு வெளியே நிற்பாங்க. ஆனா கோராகு குழந்தைகளோட வந்து நிற்பதை அங்க மென்ஷன் பண்ணி இருக்காது.
இனி சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்கள். சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன: நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பம், யாமினியின் சந்ததியான யாமினியரின் குடும்பம், யாகீனின் சந்ததியான யாகீனியரின் குடும்பம், சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பம், சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பம். இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள். அவர்கள் 22,200 பேர். சீனாய் வனாந்திரத்திலே எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். இப்ப 22,200 பேர். இனி காத்துடைய குமாரரின் குடும்பங்கள். காத்துடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சிப்போனின் சம்பதியான சிப்போனியரின் குடும்பமும், ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும், சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும், ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும், ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும், ஆரோதின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும், அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே. இவைகளே காத் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். சீனாய் வனாந்திரத்தில் காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். யூதாவுடைய குமாரரின் குடும்பங்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான் என்பவர்கள். ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள். யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும், பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும், சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே. பாரேசுடைய குமாரரின் குடும்பங்களாவன: எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும், ஆமோலின் சந்ததியான ஆமோலியரின் குடும்பமுமே. இவைகளே யூதாவின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 76,500 பேர். சீனாய் வனாந்திரத்தில் யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். இசக்காருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும், பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும், யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும், சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே. இவைகளே இசக்காரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 64,300 பேர். சீனாய் வனாந்திரத்தில் இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். இனி செபுலோனுடைய குமாரரின் குடும்பங்கள். செபுலோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும், ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும், யாலேயேலின் சந்ததியான யாலேயேலியரின் குடும்பமுமே. இவைகளே செபுலோனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 60,500 பேர். சீனாய் வனாந்தரத்தில் செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். இனி மனாசேயுடைய குமாரரின் குடும்பங்கள். யோசேப்புடைய குமாரரான மனாசே, எப்ராயிம் என்பவர்களின் குடும்பங்களாவன: மனாசேயனுடைய குமாரரின் குடும்பங்கள். மாகீரின் சந்ததியான மாகீரியரின் குடும்பமும், மாகீர் பெற்ற கிளையாதின் சந்ததியான கிளையாதியரின் குடும்பமும், கிளையாத் பெற்ற இயேசேரின் சந்ததியான இயேசேரியரின் குடும்பமும், ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும், அஸ்ரியேலின் சந்ததியான அஸ்ரியேலரின் குடும்பமும், சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும், செமீதாவின் சந்ததியான செமீதாவியரின் குடும்பமும், ஏப்பேரின் சந்ததியான ஏப்பேரியரின் குடும்பமுமே. ஏப்பேரின் குமாரனான செலோப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகள். இவைகளே மனாசேயின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 52,700 பேர். சீனாய் வனாந்தரத்தில் மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். இனி எப்ராயிமுடைய குமாரரின் குடும்பங்கள். எப்ராயிமுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சுத்தலாகின் சந்ததியான சுத்தலாகியரின் குடும்பமும், பெகேரின் சந்ததியான பெகேரியரின் குடும்பமும், தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும், சுத்தலாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியரின் குடும்பமுமே. இவைகளே எப்ராயிம் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள்
32,500 பேர். இவர்களே யோசேப்பு புத்திரரின் குடும்பங்கள். இந்த எப்ராயிம் கோத்திரத்துல சீனாய் வனாந்தரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். இங்க 32,500 பேர். பென்யமீனுடைய குமாரரின் குடும்பங்கள். பென்யமீனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும், அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும், அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும், சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும், உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும், பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதியரின் குடும்பமும், நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே. இவைகளே பென்யமீன் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,600 பேர். சீனாய் வனாந்தரத்தில் பென்யமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். தானுடைய குமாரரின் குடும்பங்கள். தானுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமே. இவைகள் தானின் குடும்பம். சூகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 64,400 பேர். தான் கோத்திரத்துல சீனாய் வனாந்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 62,700 பேர். இந்த தானுடைய குமாரரின் குடும்பத்துல மட்டும் ஒரே ஒரு குடும்பம், சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பம் எண்ணப்பட்டுள்ளது. ஆசேருடைய குமாரரின் குடும்பங்கள். ஆசேருடைய குமாரரின் குடும்பங்களாவன: இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும், இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும், பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும், பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமும், மல்கியேலின் சந்ததியான மல்கியேலியரின் குடும்பமுமே. ஆசேருடைய குமாரத்தியின் பேர் சாராள். நம்முடைய வேதத்துல 2 சாராள் உண்டு. ஒன்னு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள், இன்னொன்னு ஆசேருடைய குமாரத்தியின் பேர் சாராள். இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். சீனாய் வனாந்தரத்தில் ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்கள். நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: யாத்சியேலின் சந்ததியான யாத்சியேலியரின் குடும்பமும், கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும், எத்சரின் சந்ததியான எத்சரியரின் குடும்பமும், சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே. இவைகளே நப்தலியின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,400 பேர். சீனாய் வனாந்தரத்தில் நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். இனி தேசம் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். சீனாய் வனாந்தரத்தில் மொத்தமாக எண்ணப்பட்டவர்கள் 6,03,550 பேராய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும், கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்தரித்து கொள்ள கடவர்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். நிறைய பேர் ஒரு குடும்பத்துல இருந்தா நிறைய சுதந்திரம் கிடைக்கும், கொஞ்சம் பேர் இருந்தா கொஞ்சம். அவர்களுக்கு ஏற்றபடி பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் கூறினார். லேவியருடைய குமாரரின் குடும்பங்கள். எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்கள் ஆவன: கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும், கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும், மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும், லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும், எப்ரோனியரின் குடும்பமும், மகளியரின் குடும்பமும், மூசியரின் குடும்பமும், கோராகியரின் குடும்பமுமே. கோகாத் அம்ராமை பெற்றான். அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி.
அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரானையும் மோசேயையும் பெற்றாள். அங்கு தன் அத்தையாகிய, இங்கு எகிப்திலே லேவிக்கு பிறந்த ஒரு குமாரத்தி. ஆனா அந்த அம்ராமுக்கு அத்தையாகிய யோகபேத். ஆரோனுக்கு நாதாபும் அபியூபும் எலெயாசாரும் இத்தாமாரும் பிறந்தார்கள். நாதாபும் அபியூபும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்து போனார்கள். லேவியராகமம் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவர்களில் ஒரு மாதத்து ஆண்பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள், இந்த லேவியர்களில் ஒரு மாதத்து ஆண்பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் 23,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை. எண்ணாகமம் 3:39 மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 22,000 பேராய் இருந்தார்கள். அந்த சீனாய் வனாந்தரத்தில் லேவியர்களை ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணிய போது 22,000 பேர், 22,000 பேர் இருந்தார்கள். இங்கு 23,000 பேர். மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. அப்ப முதல்ல எண்ணப்பட்ட எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ புதுசா அதுக்கு பிறகு 20 வயது முதல் அதுக்கு மேல உள்ளவங்களை எண்ணி இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. குறிப்புகள்: ரூபன் கோத்திரத்தில் மோவாபின் சமனான வெளிகளில் 43,730, சீனாய் வனாந்தரத்தில் 46,500. சிமியோன் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 22,200, சீனாய் வனாந்தரத்தில் 59,300. காத் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 40,500, சீனாய் வனாந்தரத்தில் 45,650. யூதா கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 76,500, சீனாய் வனாந்தரத்தில் 74,600. இசக்கார் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 64,300, சீனாய் வனாந்தரத்தில் 54,400. செபுலோன் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 60,500, சீனாய் வனாந்தரத்தில் 57,400. எப்ராயிம் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 32,500, சீனாய் வனாந்தரத்தில் 40,500. மனாசே கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 52,700, சீனாய் வனாந்தரத்தில் 32,200. பெனியமின் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 45,600, சீனாய் வனாந்தரத்தில் 35,400. தான் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 44,400, சீனாய் வனாந்தரத்தில் 62,700. ஆசேர் கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 53,400, சீனாய் வனாந்தரத்தில் 41,500. நப்தலி கோத்திரத்தில் மோவாபின் வெளிகளில் 45,400, சீனாய் வனாந்தரத்தில் 53,400. மொத்தமாக மோவாபின் சமவெளிகளில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் எண்ணப்பட்ட போது 6,01,730. சீனாய் வனாந்தரத்தில் 6,03,550. இவர்கள் அனைவரும் இஸ்ரவேல்ல யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள். லேவியின் கோத்திரத்தில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணின போது மோவாபின் சமனான வெளிகளில் 23,000 பேர், சீனாய் வனாந்தரத்தில் 22,000 பேர்.
பொதுவான குறிப்புகள். மோவாபின் சமனான வெளிகளில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேர். மோவாபின் சமனான வெளிகளில் லேவியர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் 23,000 பேர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஆமென்.